ஒரு நிமிஷம் மேலே தள்ளிடாதீங்க. இந்த பதிவு யாருக்குன்னா கணவன் மனைவிக்கு தான். வீட்டில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் வரலாம் கணவன் மனைவிக்குள்ளே. என்ன நடந்தாலும் அதை 3வது நபர்கிட்ட சொல்லாதீங்க. அவங்க ஆறுதல் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சொல்லுவீங்க. சில நேரங்கள் அதுவே பல பிரச்சனைக்கு காரணமாக இருக்கலாம். அதனால் எந்த பிரச்சனை இருந்தாலும் புருஷன் மனைவி ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ கழித்து நீங்கள் 2 பேருமே பேசி தீர்த்துக்கோங்க. அது உடனே முடிஞ்சு போயிடும். அந்த நாள் அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிடும். அதை வளர விடாதீங்க. ஈகோ பார்த்தீங்கன்னா நம்ம புருஷன் மனைவிக்குள்ளே விரிசல் தான் அதிகமாகும். புருஷன் மனைவிக்குள்ளே ஈகோ பார்க்கவே கூடாது. ஏன்னா 2 பேரும் ஒரே சரீரமாக இருக்கிறீங்கன்னு கடவுள் சொல்லியிருக்கிறாரு. அதனால் புருஷன் தப்பு செஞ்சால் மனைவி விட்டு கொடுங்க, மனைவி தப்பு செஞ்சால் புருஷன் விட்டு கொடுங்க. அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. அது மட்டும் இல்லை, நம்மளை பார்த்து வளர நம்ம பிள்ளைங்களும் நம்மளை பார்த்து அதை தான் கற்றுப்பாங்க. ஈகோ பார்க்காதீங்க. நான் பெரியவளா நீ பெரியவனா அந்த மாதிரி ஈகோ தயவு செஞ்சு பார்க்காதீங்க. மனசு 2 ஒன்று போன பிறகு எதுக்குங்க ஈகோ பார்க்குறீங்க? அதே மாதிரி எந்த விஷயங்களையும் வெளியாள்கிட்ட சொல்லி அவங்க நம்மளுக்கு பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கோ அவங்க நம்மளுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்க வேணாம். நமக்கு பிள்ளைங்கள்லாம் ஆயிடுச்சு, நம்மளும் சுயமாக முடிவெடுக்கலாம். மனைவிகிட்ட விட்டு கொடுக்கறதுனாலும் தாழ்ந்து போகிறதுனாலும் யாரும் கெட்டு போக மாட்டாங்க. அதே மாதிரி புருஷன்கிட்ட விட்டு கொடுக்கறதுனாலும் தாழ்ந்து போகிறதுனாலையும் மனைவி கெட்டு போக மாட்டாங்க. ஏன்னா 2 பேரும் ஒரே சரீரம் சொல்லியிருக்கிறேன். அதனால் எந்த பிரச்சனையும் 3வது நபரை தேடி போகாதீங்க. அப்படி போய் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குது தவிர எந்த பிரச்சனையும் முடிவு தெரிஞ்சதில்லை. அவங்க அவங்க பங்குக்கு ஏதாச்சும் எதை சொல்லி விட்டுட்டு போவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளே பேசி தீர்த்துக்கலாம். வணக்கம்.